வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் எப்படி சிக்கனமாக இருந்து நாங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான். அதை உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போத்தே நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க. நம்ம எப்படி வீடு கட்டணும், சம்பாரித்து கட்டணுமா, சேர்த்து வச்சு கட்டணுமா, இல்லை மிச்சப்படுத்தி கட்டணுமா, இது எல்லாத்துக்கும் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சாலோ நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெய்டு சர்வீஸ் தாங்க, ஃப்ரீ கிடையாது. வீடியோக்குள்ளே போமா, வாங்கலாம். வந்து வீடு கட்டுறவங்களுக்கு என்னது முக்கியம்? இடம்தான் முக்கியம். அந்த இடம் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரு எங்கள் மாமனார் எல்லாம் சேர்ந்து, எங்கள் வீட்டுக்கார் வந்து அவ்வளோவா படிக்கலை, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார். அதனால் அவர் வந்து வேலைக்கு போயிட்டார். அவர் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இந்த வேலை விஷயங்கள் அதில் வந்து இருக்கிறதுனால எங்கள் மாமனார் வந்து அந்த காலத்தில் லாரிலாம் வச்சுருந்துருக்கிறாரு. நான் சொல்லியிருக்கேனே, எங்கள் மாமனார் அந்த ஊரில் நல்லா வாழ்ந்த மனுஷன். அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே அடி சறுக்கும்ல, அது மாதிரி தான். எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த வயசுலேயே வந்து ஒரு கூலி வேலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அவர் படிக்கலை. எங்கள் வீட்டுக்காரவங்களாம் வேலை பார்த்தாங்க. அவங்க தங்கச்சியும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனும் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் படிக்காதனால நாங்கள் கொஞ்சம் அப்படியே பின்தங்கிட்டோம். இந்த இடம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வேலை பார்க்கும்போது வாங்கி போட்டாதுங்க. அப்போ வந்து அதில் வந்து நான் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது அதில் வந்து வீடுலாம் கிடையாது, பட்டறையாக இருந்துச்சு. அப்போ பட்டறையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான், நான் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது எங்கள் வீட்டுக்கார் வாடகை வீட்டில் தான் இருந்தார். 5000 ரூபா வாடகை. அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக எங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அந்த வீட்டில் எங்கள் நாத்தனாருக்கோ எங்கள் மச்சானுக்கோ கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு தான் ஆச்சு. நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் நாத்தனாருக்கும் எங்கள் மச்சானுக்குமே கல்யாணம் ஆச்சு. அப்படி இருந்திருக்கு. நான் வந்து கல்யாணம் ஆகணும், ஒவ்வொரு ராசின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அப்போ நாங்கள் அந்த ஃபேமிலியில் இருக்கும்போது எல்லார் குடும்பத்துலேயும் வருது தானே. எங்கள் நாத்தனார் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது எனக்குன்னு வந்து கொஞ்சம் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலகலப்பு சலசலப்பு. குடும்பம்னாலே எப்படித்தானே, கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது வர்றதும் இப்படியே இருந்துச்சு. அப்போ எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தனியாக இருங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் நாளைக்கு தனியாக இருங்கன்ட்டாங்க. சரி, ஏன்னா அப்போ தான் பொறுப்புகள் வரும் எங்கள் வீட்டுக்காருக்கு. கொஞ்சம் நாளைக்கு தனியாக இருப்போம். ஏன் வாடகை வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கேயும் எங்களுக்கு வாடகை கொடுத்து மீள முடியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் தனியாக விட்டுட்டாக, சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் இல்லையா. அப்போ பட்டறையில் என்ன பண்ணோம், ஒரு அட்டை மாதிரி போட்டு தடுத்து நான் எங்கள் வீட்டை காமிச்சிருப்பேன். நம்ம சொந்த இடம் தானே, என்னதான் இருந்தாலும் கஞ்சி குடித்தாலும் காவேரி கஞ்சி குடித்தாலும் நம்ம சொந்த இடத்துல குடித்த மாதிரி இருக்காதான்ட்டே அங்கே போயிட்டோம். அப்புறம் என் கல்யாணம் முடிஞ்சு வந்த நாள்லேருந்து நான் பட்டறையில் நான் அவ்வளோ வேலை பார்ப்பேங்க. நான் என்னென்ன வேலை, உள்ளே பாலிஷ் போடுவேன், உட்காந்து அவ்வளோ வெயிலில் தான் உட்காந்து போடுவேன். என் மூஞ்செல்லாம் என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா கருங்கருங்கருங்கருங்கருங்கருன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் பளபளப்பாக இருக்கிறது காரணம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போ நல்லா பட்டறை வேலை பார்ப்பேன். என் பழைய வீடியோ பாருங்கள், கரையேறிட்டு தான் இருப்பேன். ஏன்னா பாலிஷ் துடைக்கிற ஃபுல்லாமே கருப்பாக இருக்கும். இப்படி துடைக்கணும், மூஞ்சி கிஞ்சி அரிச்சா இப்படியுமே அப்படியே மூஞ்சே கருப்பாக தான் இருக்கும். நம்ம வீடு கட்டிட்டு போயிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையத்தையும் எப்படியாச்சும் ஆரம்பிக்கணும், வேறு வழி இல்லை. கஞ்சி குடிக்கணும் இல்லையா. அப்போ நாங்கள் எப்படி இப்போ வீடு கட்டணும்னா, அப்போ நான் கல்யாணம் முடிஞ்சு அங்கே போயிட்டு நமக்கு கடனுங்கிறது என்னென்னா, நம்ம பாத்திரம் செய்கிறதுக்கு தகுடு வாங்கணும். அதுதான் எங்களுக்கு கடன் ஆகும். எங்கள் வீட்டுக்காரிய நகையை வச்சு தகுடு எடுப்பார், செலவு பண்ணுவார். கொரோனாவில் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். கொரோனாவில் வேலையெல்லாம் கிடையாது. யார் வைக்க போனால் போலீஸ்காரங்க விரட்டி விட்டுருவாங்க. அப்படியே ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ என்னாச்சு, நகையெல்லாம் அடகுல போயிடுச்சு. அதையும் கொஞ்சம் கடனை வாங்கி அப்படியே திருப்பி ஒரு இடம் வாங்கணும். அந்த இடம் வந்து மெயின்லாம் கிடையாது, வயல் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி, கொஞ்சம் விலை கம்மி. ஒரு 4 லட்ச ரூபா எங்களால் பெறட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நகையெல்லாம் அப்போ விலை கம்மி தானே. அப்போ எவ்வளோ, ஒரு பவுனே 30 ரூபா 35 ரூபா அவ்வளோதான் இருக்கும். நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு எங்கள் மாமனார்ட்ட வாங்கி வட்டிக்கு வாங்கி ஒரு இடம் வாங்கி போட்டோம். அந்த இடம் வந்து இப்போ கரண்டு போச்சா பாப்பா, ஐயோ பிள்ளை ஒத்தையில் இருக்குதுங்க. அப்போ இந்த இடம் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் வீடு இடிஞ்சிருச்சு. பாப்பா வயிற்றுல மாசமாக இருந்துன்ட்டு மறுபடியும் வேறு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ குழந்தைகளை வச்சுக்கிட்டு அங்கே இருக்க முடியாது. வேறு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்த விற்றுட்டு வீடு கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோங்க.
சாப்பிட்டியா? சரி, கையை கழுவு வாரேன். இன்னும் வேணுமா? இருங்க, சோறு போட்டு கொடுத்துட்டு வரேன். மாசமாக இருந்தேன், வீடு கட்டக்கூடாது. எங்கள் மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க. அப்போ எங்களால் ரொம்ப மீண்டு வர கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா இறந்து போச்சு. ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க. ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் அம்மா, மாமனார், மாமியார் எல்லாமே இறந்துட்டாங்க. இப்போ நமக்கு பெரிய ஆளுக இது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வீடு கட்ட முடியாமல் போட்டு 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 வச்சுட்டோம். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறந்தே இந்த யோகம் வந்துருக்கு வீடு கட்டணும்ட்டு. இப்போ இடத்த வாங்கி போட்டோம் பாருங்க. இடத்த 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணி வாங்கி போட்டோம். அந்த இது வந்து ஒரு 7லேருந்து 7.5 லட்ச ரூபா 7.5 லட்சத்துக்கிட்ட ஒரு 8 கிட்ட போச்சு. அவங்க ஏதோ எல்லாமெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு 7.5 கையில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நகையெல்லாம் அடுக்கில் கிடக்கேன், எல்லாத்தையும் திருப்பினங்க. ஒரு 3.5 லட்ச ரூபா அதில் போயிடுச்சு. பாப்பா பிறந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 2-3 மாதம் வேலைக்கே போகலை. என்னென்னா ஒரு காரணம், பர்சனல் ப்ராப்ளம். அதனால் அவரால் போக முடியல. போவார், வியாபாரோட வண்டி சரியில்லாமல் போயிடுச்சு. வண்டி ரிப்பேராக போயிடுச்சு. வண்டியை விற்றுட்டாங்க. ஏன்னா அந்த வந்து இது வச்சுருந்தோம். ஏன்னா அது ஒரு வெள்ளை கலர் காரம், அது பேர் என்னமோ அது ஆமணி. அது வந்து என்னாச்சுன்னா வியாபாரத்துக்கு போவார், போகிற வழியில் ரிப்பேராக போயிடும். போய் வியாபாரத்துக்கு போயிடுவார், வியாபாரம் பார்க்கல ரிப்பேர் ஆயிரும். அந்த வண்டிக்கு பெட்ரோலே 500 மேலே போடணும். அது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட போகாது. இப்படியே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வண்டி இல்லாமல் 2-3 மாதம் கிடந்தாக அந்த வண்டிக்கு ரிப்பேர் பண்ண, இப்படியே வேலை அந்த வீட்டில் ரொம்ப எங்களுக்கு செலவு ரொம்ப கஷ்டம். சரி, ரைட்டு. ஒரு சூழ்நிலைகளால் நம்ம வீடு காலி பண்ண மாதிரி இங்கே வந்துட்டோம். இங்கே வரோம், என்ன செஞ்சோம், தை பிறந்துருச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். தானாக வீட்டு வேலை ஆரம்பிக்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கையில் வந்து நாங்கள் 2 ரூபா 3 ரூபா வச்சுக்கிட்டு தான் வீடு கட்ட ஆரம்பித்தோம். எல்லாமே கடன் தான். இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, நம்ம எப்படி இருந்தால் வீடு கட்ட முடியும்? ஃபஸ்ட்டு சிக்கனம். நீங்கள் வந்து சோத்துலலாம் சிக்கனப்படுத்தாதீங்க. சோத்தில் சிக்கனப்படுத்துறத விதம் எப்படின்னா, தடா புட்டான ஆட்டுக்கறி, முட்டை, மீன் ரொம்ப எடுக்காதீங்க. ஒரு கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க. துணிமணி ஓவராக எடுக்காதீங்க. துணிமணியில் காசை போடுறது, துணிமணிகளாக வாங்கி அடுக்குறது, எதுக்கு வாங்குறீங்க இப்படி? அதை மிச்சப்படுத்துங்க. ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, சேலையாக வாங்குவாங்க. சேலைக்கு 300 தானே சேலை, அது சாக்கெட் தைக்க 300 வந்துடும். 200 தானே நைட்டி, அது 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 வாங்கி போடுறதுக்கு அதுக்கு ஒரு காசு. இப்படி ரொம்ப துணிமணிகளில் காசு போடாதீங்க. 2 3வது ஆடம்பர செலவுகளை குறைங்க. வெளியில் போகிறது வர்றது, ஹோட்டலில் திங்கிறது, அதங்கே திங்கிறது, இங்கே திங்கிறது, அங்கே படத்துக்கு போகிறது, அங்கே வர்றது, கொஞ்ச நாளைக்கு நம்ம கடமை என்ன அது. இன்னொன்று, நகைகளில் காசு போடுறத விட நீங்கள் இடமா வாங்கி போடலாம். நகைகள்ங்கும்போது கையில் இருந்தால் அது ஒரு செலவுக்கு போக தான் செய்யும், அடகு வைக்க தோணும். அசையா சொத்தாக இருந்தால் நம்மளால் எடுத்தெடுப்புக்கு கொண்டு போய் வைக்கணுன்ற எண்ணம் வராது. அப்போ இப்படியும் சேர்த்து வைக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். இப்படியும் சேர்த்து வைக்கலாம், சரிங்களா? இப்படிலாம் வயிற்றை கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சாத்தே ஒரு இது லெவலாக முன்னேறி வர முடியும். சரி, இன்றைக்கி வந்து அப்படித்தேன்னு சொல்ல முடியும். இன்னொரு வீடியோவில் நான் நிறைய சொல்கிறேன். டாட்டா பாய்.